பாஜக தலைவர் மாற்றம். தமிழகத்திற்கு புதிய பாஜக தலைவர் யார்? டெல்லி மேலிடம் அறிவிப்பு. அதாவது பாஜக மாநில தலைவர்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்வு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். தற்போது பாஜகவில் உட்கட்சி தேர்தல் நடந்து வருகிறது. கிளை நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் தேர்தல்கள் முடிந்துவிட்டன. மாவட்ட தலைவர்கள் பட்டியல் விரைவில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அடுத்ததாக புதிய மாநில தலைவரை தேர்வு செய்வதற்காக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான கிஷன் ரெட்டி வெள்ளிக்கிழமை சென்னை வருகிறார். அப்போது கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் புதிய தலைவர் தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் ஓராண்டில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க வேண்டியுள்ளதால் வலிமையான தலைமை வேண்டும் என்று அனைவரும் விரும்பி வருகின்றனர். மேலும் கட்சியின் விதிமுறைப்படி 2 முறை ஒருவருக்கு மாநில தலைவர் பதவி வழங்கலாம். அந்த வகையில் அண்ணாமலைக்கு மீண்டும் தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையேதான் தலைவர் பதவியை குறிவைத்து மேலும் 1-2 பேர் காய் நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் திமுகவை எதிர்கொள்ள வலிமையான தலைமை தேவை என்ற அடிப்படையில் டெல்லி மேலிடம் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. அதேபோல் சென்னை வரும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி முதல் 3 பேர் பெயர் பட்டியலை தேர்வு செய்து டெல்லி மேலிடத்திற்கு அனுப்ப உள்ளார். அதனைத் தொடர்ந்துதான் இந்த வார இறுதிக்குள் புதிய மாநில தலைவர் யார் என்பது குறித்த அறிவிப்பை டெல்லி மேலிடம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பக்கம் மாநில தலைவராக முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் அவருக்கு வாய்ப்பு குறைவு என்ற தகவலும் வெளியாகி வருகிறது. குறிப்பாக தமிழக பாஜக கட்சியின் பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி இந்த மாதத்திற்குள் புதிய தலைவர் யார் என்று அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் இந்த ரேஸில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் பாஜக கட்சிக்கு பொதுவாகவே 3 வருடங்களுக்கு ஒருமுறை தலைவர்கள் தேர்வு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் தமிழக பாஜக கட்சியின் மாநில தலைவராக அண்ணாமலை கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட நிலையில்தான் அவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. அதே சமயத்தில் மீண்டும் அண்ணாமலைதான் புதிய தலைவராக அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் தற்போது இந்த வாரத்திற்குள் புதிய தலைவர் யார் என்ற அறிவிப்பும் வெளியாகலாம் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் டெல்லி மேலிடம் ஆலோசனை நடத்தி தமிழகத்தின் புதிய பாஜக தலைவரை விரைவில் அறிவிக்கும் என்ற எதிர்பார்ப்பிலும் குழப்பத்திலும் இருந்து வருகின்றனர் பாஜகவின் தொண்டர்கள். ஆனால் இது குறித்து அண்ணாமலை எந்த ஒரு தகவல்களும் இதுவரை செய்தியாளரிடமும் பொதுவெளியிலும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.